ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நட்சத்திரம் அன்பு தெய்வமாகி யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்தரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா 66 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பார்ப்போம். ஏசாயா 66 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பக்கம் 872. யாவே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று யாவே தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். Thank you, sister. ஏசாயா ஒரு விசேஷித்த புஸ்தகம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி வரப்போகிற ஆண்டவராக யாசுவா மேசியா குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் அது ஒரு இல்ல, அது மோசே நாகங்களிலும் சங்கீதங்களும் தீர்க்க கொடுத்து என்ன கொடுத்து எழுதுறதுன்னு இருக்கு. இது என்னன்னா வேற யாரும் ஆயிரங்கால அரசாட்சி பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் விஜயாஸ்டர் சொன்னாங்க. வேதத்துல 66 புஸ்தகங்கள் இருக்கு. இதுல 66 அதிகாரம் இருக்குது. இது அப்படி பிரிச்சனீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு புஸ்தகங்கள்? 39. 39 வேண்டாமா? அது சொன்ன இது சொல்லிருந்தா அது ஏ அதுக்கு பி ரேங்க் வந்திருக்கும். 39. அப்ப மொத்தம் எவ்வளவு புஸ்தகங்கள்? 66. புதிய ஏற்பாடு எவ்வளவு புஸ்தகங்கள்? 27. 27. 39 வரைக்கும் பழைய ஏற்பாடு, 40ல இருந்து புதிய ஏற்பாடு. இந்த புஸ்தகம் ஆனா இந்த வேத காரியங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்கள் இஸ்ராயேலுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்க யாரு? தேவனுடைய சொந்த ஜனங்கள். தேவனுடைய சொந்த ஜனங்கள். என் ஜனம் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிறார். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஏசாயா 40 அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. பக்கம் 844. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். சரி சரி. இது 40 அதிகாரம். 40 அதிகாரம் எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? புதிய ஏற்பாடுக்கு ஒப்பனை. புதிய ஏற்பாடு ஆரம்பம். இப்ப பழைய ஏற்பாடு முடிக்கிற பத்தி 39ல எப்படி முடிக்கிறாரு பாருங்க. 8ஆம் வசனம். 39 அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன யாவே தேவனுடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். சொன்ன உடனே தேவ வார்த்தை 40 அதிகாரம் என்ன வருது? என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இங்க அப்படியே கேள்வி வச்சுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ல இருந்து வாசிங்க. பக்கம் 79. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து
சர்வ வல்லமை உள்ளவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். எப்படி சமாதானத்தோட போக விடுகிறீர்? சமாதானம். இப்ப பழைய ஏற்பாடு அந்த முடிகிறப்ப 30 முடிகிறப்ப எப்படி சமாதானத்தை சொல்றாரு? சமாதானமும் உண்மையும் இருக்குமே. அப்ப அது எதிர்பார்ப்பு. பழைய ஏற்பாடு அப்படி முடிக்கிறப்ப எப்படி பழைய ஏற்பாடு முடிக்கிறப்ப என்ன? சமாதானமும் உண்மையும். வாசிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ராயேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இந்த கண்கள் கண்டது யாரு? அவர்தான் சமாதானத்துக்கு காரணர். இந்த சிமியோன் என்கிறவர் பார்த்தவர் இந்த சமாதானத்துக்கு காரணர். அவர் எதிர்பார்த்த இந்த சமாதானத்துக்கு அவர் தான் காரணர். இப்ப 40 அதிகாரம் 2வது பாருங்க. பக்கம் 844. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் யாவே தேவனின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அதன் போர் முடிந்தது. எத்தனை போர் முடிந்தது? முடிந்ததாப்பா? நிறைய போர் நடந்தது. ஆனா இப்ப இப்பதான் பெருத்த ஆரம்பிக்க போறது. அப்ப இதை ஓபன் பண்றப்பவே புதிய ஏற்பாட்டுல என்ன ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரத்தை கடைசி 2 வசனம் பாத்தீங்கன்னா, இதோ யாருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த புஸ்தகம் ஒரு விசேஷ புஸ்தகம் இந்த ஏசாயா. இப்போ இதுல 66 அதிகாரத்தை நம்ம எடுக்கிறோம் இன்னைக்கு பாக்குறது. 66 அதிகாரம் நம்ம வேத புஸ்தகத்தின்படி எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? மொத்த புஸ்தகத்துக்கு வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் 66 புஸ்தகம் எது? 66. வெளிப்படுத்தல் தான். அப்புறம் சரி, இப்போ இந்த 66 அதிகாரத்தை பாக்குறதுக்கு முன்னால இது என்ன நிலைமை அப்படின்றத வெளிப்படுத்தல நம்ம என்ன பாக்குறோம்? வெளிப்படுத்தல முதல் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்க. முதல் வசனம் பக்கம் 333. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் சம்பவிக்க போவதை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் யாஸ்வாமேசியாவுக்கு ஒப்புவித்ததும். முதல்ல யாருக்கு ஒப்புவிக்கிறாரு? தேவன் குமாரனுக்கு ஒப்புவித்ததும் யாஸ்வாமேசியா தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். முதல்ல என்னது? ஒப்புவிக்கிறது. அதுக்கு பிறகு வெளிப்படுத்துறது. அப்போ ஒப்புவிக்கப்பட்டாதான் வெளிப்படுத்தப்படும். யாருக்கு ஒப்புவிக்கிறாரு? யாரு? தேவன் மகனுக்கு. சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. அப்போ ஏன் இவர்கிட்ட ஒப்புவிக்கிறாரு? எருசலேமின் போர் முடித்தது. எப்போது? சகரியா 9வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 9, 10 ரெண்டுமே பாருங்க. பக்கம் 9 தானே பிரதர்? 9வது அதிகாரம் 9, 10 ரெண்டும் 1098. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவரும் வந்துட்டாரு. எப்படி? அடிமையின் ரூபத்து வந்தாரு.
ஆனா மறுபடியும் வரப்போறது எப்படி? ராஜா வரப்போறது, ஆளுகை. எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய சமாதானம் கூறுவார். அங்க எசேக்கியா என்ன சொல்றாரு? ஜனத்தை தேற்றுங்கள். எசேக்கியா 39,000. சமாதானம் உண்மையும் சத்தியம், சமாதானமும் சத்தியமா இல்ல உண்மைன்றப்பல. அப்ப இவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அப்ப எல்லாருக்கும் சமாதானம். அப்போ அதான் 40,000 பாக்குறோம். அப்போ இந்த 66 அதிகாரத்துல மொத்தம் எவ்வளவு வசனம் இருக்குது? 24 வசனம் இருக்குது. 24. இதை இப்படி பிரிச்சுக்கணும். முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி, 3, 4 ஒரு பகுதி, 5ல இருந்து 17 ஒரு பகுதி, 18ல இருந்து 24 ஒரு பகுதி. குறிச்சிட்டீங்களா? நோட்ஸ் எடுக்கிறவங்க ஒரு நிமிஷம். 1 to 2, 2 to 4, 5 to 17, 18 to 24. 1 to 2, 3 and 4, 5 to 17, 18 to 24. தமிழ்ல 1, 2, 1, 3, 4, 1, அதுக்கப்புறம் 5ல இருந்து 17 வரைக்கும் 1, 18ல இருந்து 24 வரைக்கும் 1. இது கம்பார்ட்மெண்ட். இதுல என்னன்றத பார்க்கலாம். ஆனா 66 பார்த்து 66 எது பாப்பா? நடக்க போறதை குறித்து சொல்றாரு. வெளிப்படுத்த நடக்க போறதை குறித்து சொல்றாரு. ஆனா இப்ப நேரம் 66 இது ஏத்து முதல் அதிகாரம் போங்க. பக்கம் 86. பாத்தீங்க 1ல இருந்து. ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, யாவே தேவன் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். போதும். எப்படி? என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்குது என்றார். உணர்வில்லாத இந்த ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி இதுக்கப்புறம் பார்த்தோம். நான் மறந்து போயிட்டா. அதன் போர் முடித்தது. 40 அதிகாரம் 2வது. ஏன் பக்கமே திரும்புறீங்க? அதன் போர் முடிந்தது. அப்போ முதல்ல தன் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? உணர்வில்லாத ஜனங்கள்ன்றார். அறிவில்லாத ஜனங்கள், உணர்வில்லாத ஜனங்கள்ன்றார். 5வது அதிகாரம் 13வது என்ன சொல்றது பாருங்க. பக்கம் 811. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் பிரிந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். இது நிமித்தம் அடுத்த வாசி. இது நிமித்தம் பாதாளம், அதனின் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். நல்லா கவனிச்சுங்க. இதை பார்க்க போறோம். இந்த வசனத்தை நம்ம இந்த 66 போட்டோம்னால ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு வர எச்சரிப்பு. அறிவில்லாம இருந்ததுன்னா என்ன ஆகும்? 14வது 13வது என்ன சொல்றது? அறிவில்லாதனால என்ன ஆயிடுறது? சிறைப்பட்டு போகிறார்கள். யார்கிட்ட சிறைப்பட்டு போறார்கள்? சிறைப்பட்டு போகிறார்கள்.
நேபுகாத்நேச்சர் முடிச்சுட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் 14 17 வசனம் பாருங்க. 14 அதிகாரம் 17 பாருங்க. பக்கம் 820. உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். யார் அப்போ சிறைப்பட்டு யார்கிட்ட சிறைப்பட்டு போறாங்க? பிசாசு கிட்ட சிறைப்பட்டு போறாங்க. புரியுதா? புரியுதா? அவன் புத்தி தானே சொல்றாங்க. அப்போ 5:14 வந்துருங்க. அது போறதுக்கு முன்னாடி பாருங்க. 49 அதிகாரம் 22 இருந்து 26 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 856. நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக் இது. நாங்க யூடியூப்ல பாத்துக்கிறோம் பிரதர்ன்னு சொல்லாதீங்க. நோட்ஸ் எடுத்து பழகிங்க, நல்லது. இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறவங்க பிறகு பாக்குறீங்களா? யூடியூப் தான் பிரதர் கவனிக்கிறோம். பைபிள் நோட்ஸ் பாக்குறது இல்ல. சரி, பைபிளே எழுதிக்கிறோம். நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது பிற்காலத்துல ரொம்ப உதவும். யூடியூப் கூட கரண்ட் எல்லாம் பார்க்க முடியாது. நோட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள். உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று யாவையாகிய சர்வ வல்லமை உள்ளவர் சொல்கிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் யாவே, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். சொல்லிட்டு அடுத்த 2 பாருங்க என்ன சொல்றாங்க. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? யார் நீதியா சிறைப்பட்டு போனாங்க? நீதியா சிறைப்பட்டு போன என்ன அர்த்தம்? Shall the prey be taken from the mighty, or the captives of the righteous be delivered? நீதியாய் சிறைப்பட்டு போறது. அப்போ தப்பு பண்ணவங்க சிறைப்பட்டு போறாங்க. நீதியாய் சிறைப்பட்டு தப்பு பண்ணாங்க. நீதியாய் சிறைப்பட்டு போனாங்க சொல்றீங்களே, எப்படி அவங்க சிறைப்பட்டு போறது ஒரு நீதி இருக்குது. சிறைப்பட்டு போற ஒரு நீதி இருக்குது. சும்மா தேவன் சிறைப்பட்டு போக விடல, ஒரு நீதியை வச்சு அவனை சிறைப்பட்டு போக விடுறாரு. அது என்னன்னு பாக்குறப்ப எசேக்கியேல் 39 அதிகாரம் 23 பாருங்க. பத்தி 39:23 சீக்கிரம் நிறைய பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் மெசேஜ் உள்ள போல. பக்கம் 1013. இஸ்ராயேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்து நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அப்ப அக்கிரமத்து நிமித்தம் சிறைப்பட்டு போனார்கள். இதுதான் தானியேல் 9 வாசிக்கிறோம். அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் நித்திய நீதியை வரி வைக்கிறதுக்கும்
மகா பரிசுத்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணுவதற்கு என்னென்ன வரிசையா சொல்ல முடியுங்க யாரானாலும்? பைபிளை பார்க்காம சொல்ல முடியுமா? பைபிளை பார்த்தே தடுமாறுறோம் பிரதர். நீங்க பைபிளை பார்க்காம சொல்றீங்களே, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். மொத்தம் 6 வரும்ல பிரதர். ஆமா. அப்போ இது என்ன, நீதியாய் திரைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடப்போ திரைப்பட்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு அக்கிரமம். இந்த இடத்துல கை வச்சுங்க. ஏசாயா 49 ஏசாயா 5 நம்ம பார்த்தோம்ல, அறிவில்லாமையினால திரைப்பட்டு போனார்கள். அப்ப அறிவில்லாம இருக்குது என்னது அக்கிரமம்? அது அறிவு இல்லாம இருக்கிறது அக்கிரமம். யாரை குறித்த அறிவு? தன்னை உண்டாக்கினவரை குறித்த அறிவு. அறிய வேண்டிய பிரகாரம் அறியல. 2 கண்ணுக்குட்டி வச்சாங்க. என்ன சொன்னாங்க? இதுதான் இதுதான்றாங்க. அங்க ஒரு யாவை இங்க ஒரு யாவைனாங்க. ஆனா அது இல்லை. அப்ப அவங்க செஞ்ச தப்பு இல்ல. அப்ப தப்புக்கு நீதியா திரைப்பட்டு போறாங்க. இப்ப ஏசாயால இந்த 49 பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? யாரு பராக்கிரமன்? யாரு? என்ன பண்றீங்க சார்? வாரியர் இல்ல மைட்டி. வாரியர்ல மைட்டி. யாரு அவன்? பராக்கிரமன். பிசாசு தான் பராக்கிரமன், மைட்டி. ஆனா தேவன் யாரு? அல்மைட்டி. அல்மைட்டி 2 பேரும் அல்மைட்டி. பிதா குமார் 2 பேரும். தேவனிடத்திலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியாது தானே. ஒரு நிமிஷம் நம்ம பாடுறோமே, தேவன் பெரியவர் பாடுவன். தேவன் பெரியவர், அவர் மகா பலம் உள்ளவர். இவன் பலம் உள்ளவன், அவர் மகாபலம் உள்ளவர். இவன் பராக்கிரமன், அவர் மகா பராக்கிரமன். அப்ப பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் யாருக்கு திரைப்பட்டு போயிருக்காங்க? சொல்றதுக்கு என்ன சொல்றாரு? நான் எல்லாம் ஜாதிகளை எல்லாம் உன்னை ஐஷ்ணு வந்து எல்லாம் உன்னை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப 25வது வாசிங்க. என்றாலும் எங்க பிரதர் எதுல சொல்றீங்க? இப்போ 49 என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். வழக்காடுறாங்க. ஆனா இவங்க யார் வழக்காடுறாரு? நான் வழக்காடுவேன்றார். என்ன என்ன தேவன் பாருங்க. எல்லாம் ஒரு காரணம். தன் வாயிலிருந்து புறப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கு கொடுத்த வார்த்தை. இதாங்க தேவ அன்பு. இதுதான் பார்க்க போறோம் இந்த 66. அந்த இதெல்லாம் பேக்ரவுண்ட் மெசேஜுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும். பட் நல்ல ரிஜாய்சிங் மெசேஜ். உன்னை ஒடுக்கனுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். உன்னை யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள அதே தண்டிப்பேன். அதெல்லாம் சொல்றாரு. சரி, இப்ப 5:14 வந்திருக்க. அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. கொஞ்சம் பாதாளம் தன்னை உண்டாக்கினவரை குறித்து அறிவில்லாத இருக்கிற ஜனங்கள் நிமித்தம் பாதாளம் தன் வாயை மட்டில்லாமல் ஆண்டு. தன்னை உண்டாக்குனவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். சேனைகளின் யாவை தேவன் பரிசுத்தர். 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 இப்ப முதல்ல இது வேணும் நமக்கு. முதல்ல இதுதான் வேணும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4 பாருங்க.
சீக்கிரம். பக்கம் 281. ஆ. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் நல்ல கவனிங்க. 5:14 நிறைய சம்பந்தம் இருக்குது. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். அதான மோக இச்சை? சரீர காரியங்கள் தானே பிரதர், ஆவிக்குரிய காரியங்கள் இல்லையே. மோக இச்சைன்னா என்ன? தப்பான அஞ்ஞானிகள் போலனா ஆ? விக்கிரக ஆராதனை என்பது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. விக்கிரகாராதனையா? மோக இச்சை அந்த பாவை சிந்தையிலேயே வருது, அது தப்பு தானே பிரதர். அடுத்தவன மனைவி இல்ல அடுத்தவனுடைய புருஷன். மோக இச்சைக்கு உட்படுறது. மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. பரிசுத்தமாயும் கனமாயும். பரிசுத்தம் கனம் ரெண்டு வேணும். பரிசுத்தம் வேணும். ஏன் அந்த கணத்தை போட்டாருங்க? அப்ப பார்க்கிறவர்கள் பரிசுத்த என்ற கணம் நமக்கு வேணும். ஐயோ, அந்த நபரா, அந்த பிரதரா, அந்த சிஸ்டரா, ஃபயர் ஃபயர் அப்படி இருக்கணும். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். ஒருவனும் தன் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும். புருஷர்களுக்கு சொல்றது சகோதரனை வஞ்சிக்கிறது, ஸ்திரீகளுக்கு சொல்றது சகோதரிகளை வஞ்சிக்கிறது. வேதம் 2 பேர் எழுதியிருக்கிறது, எல்லாரும் எழுதியிருக்கிறது. வாசிங்க. முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து யாவே தேவன் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். உண்மைடுவார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல இதை போதிக்கிறவன் அல்ல. நல்லதை தெரிஞ்சுக்க. அத்தனை பண்ணுகிறவன் இதை போதிக்கிறவன். யாரு போதிப்பான்? அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட வாழ்ந்த எல்லாரும் கிடையாது. உலகத்தாங்க ஜாலியா இருமா தெரியாதுமா. இருள இருக்கிறதானே தெரியாது, மறைவில் தானே செய்யற தெரியாது. ஆனா போதிக்கிறவன் யாரு? 94ஆம் சங்கீதம் 5வது பாருங்க. அது 13வது வசனம். 94:13. பக்கம் 730. சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிக்ஷித்து எதை கொண்டு? வேதத்தை கொண்டு சிக்ஷித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அத்தடை பண்ணுகிறவன், இப்ப போதனை அத்தடை பண்ணுகிறவன் என்ன போதனை இது? அவனவன் தன் புதிய பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் காத்துக்கணும். மோக இச்சைக்கு உட்படாமல். வர இருக்கு. அங்க 5:14 கனெக்ஷன் இருக்குது. அத்தனை பண்ணுகிறவன் தன்னை போதிக்கிற மனுஷனே அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தரின் தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இப்ப தேவன் அசட்டை பண்ண என்ன அர்த்தம்? போயிடுறது தேவன். இப்ப வாங்க 5:14. அப்ப இந்த தேவனை அசட்டை பண்ணுகிறது தன்னை உண்டாக்கின ஒரு அறிவை இல்லாமல் சிறைப்பட்டு போறாங்க. அது என்ன அறிவு? தன்னை அழைத்தவர் பரிசுத்தர், அதெல்லாம் நானும் பரிசுத்தர் இருக்கணும். அது இல்லாம இருந்தனால என்ன ஆகுது? இது நிமித்தம் பாதாளம் தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமா தான் இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்
கூத்தாடி குடிச்சு என்னென்னலாம் பண்றாங்க. அவர்கள் ஆடம்பரமா இருக்கீங்களா? ஜாகிரதையா இருக்கு. அவர்களில் களி கூறுகளும், அந்த ஆடம்பரத்துல களி கூடுறது, அந்த கூடுதல் களி கூடுறது, இல்ல அந்த பேச்சுல அந்த சம்பாஷணைகள் களி கூடுறது. யாரும் வீண் பேச்சு, வீண் சம்பாஷணை, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். அது சம்பாஷணை நேர பேசுறது அவசியம் கிடையாது. போன்ல பேசுறதும், போன்ல மெசேஜ் அனுப்புறதும் எல்லாமே கெடுக்கும். என்ன ஆகும்? அவங்கெல்லாம் இவங்க எல்லாம் எங்க போவாங்க? நேரம் ஏசி ரூமுக்கு போயிடுவாங்க. நல்ல ஜாகிரதையா இருக்கணும். அப்போ ஏசியா இங்கே ஏசியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 1000 வருஷம் இப்போ புதிய வானம் புதிய அதெல்லாம் சொல்றாரு. ஆனா எச்சரிக்கிறார். முதல் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் அறிவில்லாமல் இருக்கிறாங்க. மாடு தன் எஜமானியும் கழுதை தன் ஆண்டவன் முன்னணியும், என் ஜனங்களோ அறிவில்லாமலும் இருக்கிறார்கள். ஆனா இந்த ஜனங்கள் ஆற்றுகள் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். எப்படி அந்த ஆற்று தேற்றுகள் தன்னுடைய குமாரனை அனுப்புறார். இப்போ செய்திக்கு வருவோம். 66 யாரை பார்த்து சொல்றாரு? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. யார் பார்த்து சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து. அவன் ஆலயத்தை கட்டினாங்க. அவனை பார்த்து சொல்றாரு என்னது? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நான் எப்படிப்பட்டவர்? நான் மகோன்னதர். இந்த ஆலயத்தை கட்டினாங்க. எதுக்கு ஆலயத்தை கட்டினாங்க? முதல்ல எப்ப கட்டினாங்க? முதல்ல மோசே எது சொல்றாரு? அந்த டென்ட் போட்டு இது பண்றாங்கல்ல, அது எங்க இருந்தது? இதுல வனாந்தரத்துல. எரேமியா 7ஆம் அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும் பாருங்க. அவர் எங்க கூடாரம் போட்டீங்கன்னு கேக்குறீங்களா? பாத்தீங்க அது ஒரு இது. உடன்படிக்கை 7 12ல இருந்து 14 வரைக்கும். பக்கம் 882. நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீரோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ராயேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகள் எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவுப்படாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். பாருங்க, ஏன் அப்படின்னா இது ஒரு விதமான ஆலயமா இருந்தது. முழு ஆலயம் இல்ல, ஒரு விதமான. ஏன்னா நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் எடுங்க. நியாயாதிபதி 21 அதிகாரம் 19 வாசிங்க. பக்கம் 333. பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லீபனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷம் தோறும் யாவே தேவனுக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி போறோம். இப்போ மோசே என்ன சொல்றாரு? பண்டிகை கொண்டாடணும்ன்ற வனாந்தரத்துல சொன்னாங்க. ஆனா இங்க உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தப்ப இப்ப பண்டிகை கொண்டாடணும். பண்டிகை எப்படி சொல்றாரு? பண்டிகைல என்ன இருக்கும்? பலி இருக்கும், சந்தோஷம். பலி எல்லாம் இருக்கும். பலியை கொடுக்குறப்ப என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துல வந்து கொடுக்கணும்ன்ற. அதுக்கு முன்னால ஆலயம். ஆனா அதுக்கு முன்னால
பலி கொடுத்து தேவன் உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறாரு, சீலோ. என்ன அப்ப சீலோல இடத்த காட்டுறாரு. இப்ப சீலோ வந்து ஒரு விதமான ஆலயமா இருக்கு, முழு ஆலயம் இல்ல, ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை என்ன பண்றாரு? எரேமியால வாசிச்சோமே, அது தண்ணி போட்டுருவாரு. ஏன்? அவங்க அக்கிரமம் செஞ்சவங்க தண்ணி போட்டுருவாரு. எரேமியா 5ஆம் அதிகாரம், அதான் அங்கதான் ஆரம்பம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கணும். பக்கம் 879. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். காண்பீர்களானால் அப்போ இல்ல அவ்வளவு மோசமாக அதான் சொல்லிட்டாரு, சீலோ விட்டாரு. அப்போ ஒரு ஆலயம், ஒரு டைப் ஆஃப் ஆலயம் போச்சு. அதுக்கு பிறகு சாலமன் கட்டுறாரு. சாலமன் கட்டினா எதுக்காக கட்டினாரு? தாவீது தன்னுடைய எதுக்காக கட்டினாரு? சாலமனே சொல்றாரு, தூபம் காட்டுறதுக்கும் அதுக்குதான் சொல்றாரு. சொல்றாரு பாருங்க, 4ஆம் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 12 பாருங்க. பக்கம் 548. தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஒரு நிமிஷம், ஈராமுக்கு சொல்லி அனுப்புவார், தூபம் காட்டுறது வேற ஒன்றுத்துக்கு இல்லைன்ட்டு. அது ராஜாக்கள் வராது. பார்த்தோம், ராஜாக்கள் பார்த்தோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்ணுவாரு. அங்கதானே அதெல்லாம் விளக்கம் பண்ணுவாரு. தூபம் காட்டுறதுக்கே இல்லை, வேற ஒன்றதுக்கே இல்லை. ஈராம் சொல்லி அனுப்புவார். சரி, அது எங்கன்னு சரி. அந்த ஆலயம் எது கட்டினது? தூபம் காட்டுறது, ஆசீர்வதிப்பு. தூபம் காட்டுறது யாரு? ஆசாரியர்கள். அதுக்காக கட்டுது. இப்ப இந்த ஆலயத்தை இவங்க கட்டினாங்க. ஆனால் அந்த ஆலயத்துல பலி செலுத்தினா பலி சரி செஞ்சாங்க இல்லைங்களே. ஆனா ஏசாயா 66:1 என்ன சொல்றாரு? ஏசாயா 1:11. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று யாவீது சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தங்களின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். பாருங்க, தூபம் காட்டுதல் அருவருப்பா இருக்குதுன்றார். யார் தூபத்தை காட்டுறாரு? ஆசாரியர்கள். ஆனா என்ன பண்ணாங்க? மல்கியால வாசிக்கிறோம், ஆசாரிய அறிவை நீங்களோ வேதத்தை வந்து இடர்வழி பண்ணினீர்கள் என்றார். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ எல்லாம் என்னாச்சு?
தேவன் என்ன நோக்கத்தோட அதை அனுமதிச்சார்? தேவன் தான் அதை அனுமதிக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த அழைப்புல இருந்து விலகி போயிட்டாங்க. அதான் தெசலோனிக்கேயர் வாசம் 4 தேவன் நம்ம எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? பேருக்கு ஏதோ ஈடுபாடே இல்லாம ஒரு சடங்கு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு அருவருப்பா இருக்குன்றது. இதை கூட நம்ம கூடி வரப்ப ஜபம் பண்றப்ப தன் வேதத்தை காலாதபடி தன் செவி விளக்கனுடைய ஜபம் யாவது எனக்கு அருவருப்பா இருக்குது. சும்மா ஜபம் பண்றது இல்லை, அது உணர்ந்து பானம். அப்போ இப்ப நான் சிங்காசனம் எங்க இருக்குதான் தேவனுக்கு? பானம் எனக்கு பாதப்படி. தூபம் காட்டுவது வந்துட்டு 2 நாளாகவும் 2:6 வருது. தேங்க்யூ பாருங்க. God bless you. தேங்க்யூ. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது கூடாது இருக்க அவர் ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டிருக்கிறதை ஒழிய வேற முகாந்திரமா அவருக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். God bless you. 2 நாளாம் 2:6 அதான் நான் தேடினேன். நான் வாசிக்கிறது போறாது, இன்னும் வாசிக்கணும் நிறைய. அப்போ தேவன் அவர் சிங்காசனம் வானத்துல இருக்குது, ஆதப்படி பூமியில இருக்கு. அப்போ அவர் பெரிய ஆதரவுனா அது எது காட்டுகிறது? அவன் கைகளால கட்ட ஆலயத்துல அவர் வாசம் பண்ண மாட்டார். எதுக்கு வாசம் பண்ணணும்? ஆனா இவங்க வாசம் பண்றதுக்கு ஆனா என்ன பண்ணிட்டாங்க இவங்க? அவர் தேவன் விரட்டிட்டாங்க. அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இடத்துல அவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். அசுசியானது அருவருப்பானதுல இருக்க மாட்டார். நான் தம்பி இருக்கும் தலம் எப்படிப்பட்டது சொல்லிட்டு என்னுடைய கரம் இவளெல்லாம் சிருஷ்டித்ததுனால் இவெல்லாம் உண்டாயின் என்று ஆவிதன் சொல்கிறார். ஆகினும் இப்ப நீங்க ஆலயத்தை கட்டினாலும் சரி, இன்னொரு காரியம், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படுகின்றார். இதுல என்ன மகத்துவம் பாருங்க. வானம் சிங்கம், இதுல என்ன நினைக்கிறீங்க? இதை சொல்லுங்களேன். அவ்வளவு இதா இருக்காரு, பெரியதா இருக்காரு. சரி, வேற புள்ளி ஆக்குப்பை. வெரி குட். அந்த மாதிரி சொல்லணும். யாத்திராங்கத்துல அவங்க வந்து பாக்குறாங்கல்ல, நீளமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்கல்ல. 24 அதிகாரம் நீல பிரபஞ்ச அது பார்த்தா கால். ஆமா, வெரி குட். சரி, வேற வேற யாரும் சொல்லுங்க. விஜயா சார் சொன்னாங்க, ரைட். வேற யாரும்? பிரதீப், ஆர் யூ தேர்? விசாசனம் வந்து தள்ளப்பட்டாங்க பூமிக்கு. பாதப்படியே இருக்காங்க. God bless you. Hallelujah. அதுதான் தள்ளப்பட்டான். எங்க தள்ளப்பட்டான்? பூமியில தள்ளப்பட்டான். யாரு? பாதத்துக்கு கீழே தள்ளப்பட்டான். அதான் பூமியில பாதம். இது பிரதீப் யார் சொல்றது? விராட் கோலியா லேட்டஸ்டா யாரு அடிக்குது சிக்ஸர்? அந்த மாதிரி பிரதீப் சொல்ற. ரொம்ப சந்தோஷம். God bless you பிரதீப். Thank you. Praise God. Glory to God and mercy our Lord. கீழே தள்ளப்பட்டான். அதான் பாதத்தை பூமியில வச்சிருக்கிறார். சரி, இப்போ இதோட இன்னொரு காரியம் இருக்கிற பாருங்க. யாத்திராகமம் 24 அதிகாரம் விஜயாசர் சொன்னது. எல்லாரும் யாத்திராகமம் 24 அதிகாரம் 10 பாருங்க. பக்கம் 100. இஸ்ராயேலின் தேவனை தரிசித்தார்கள்,
அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. யார தரிசித்தாங்க? தேவனை. யாரு? அந்த மூப்பர்கள். மூப்பர்கள் தரிசிக்கிறாங்க. யாரு தரிசித்தாங்க? தேவனை தரிசித்தார்கள் இருக்குது. ஆனா அவங்க என்னதை பார்த்தாங்க? அவரோட பின்புறத்தை சாயல தான் பார்ப்பாங்க. அங்க என்ன சாயல பார்த்தாங்க? இந்த பாதத்தை பார்த்தாங்க. பாதம். பாட்டு பாடின பாதம் ஒன்றே வேண்டும். அப்ப பாதம் யாரு? ஆண்டவர். ஆண்டவராகிய அப்ப யெகோவா ஏன் மெசியா. சொல்றாரு? பிசாசை யார் ஜெயிக்கிறாப்புல? ஆண்டவர் தான் ஜெயிச்சிட்டாரு. ஆண்டவர். பாதம். தேவனுடைய கரம் யாரு? ஆண்டவர். தேவனுடைய பாதம் யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான். அதான் பாருங்க, இவர் பரலோகத்துல வீட்டு ஆளுகை செய்கிறார். பூமியில யாருக்கு ஆளுகை கொடுக்க போறாரு? ஆண்டவர். மாறணும். அதான் மறையா அங்க எழுதி வச்சுக்கிறார். பிரதீப் ஆடி ரிஜாய்ஸிங். ஹalleluya. பூமியில அவர் கொடுக்குறாரு. அதான் இந்த உள்ள அவ்வளவு அழகா சொல்றாரு. வானம் எனக்கு சிங்காசனம். 66 அதிகாரம் தான் இதை வந்து சொல்றாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி படி. வெளிப்படுத்தல் 15 அதிகாரம் 11. அப்போ ஒரு தேவன் ராஜபாரம் பண்ணுகிறோம் அப்படி ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ தேவன் அர்த்தாடுகிறார் பூமியில. அதான் ஆண்டவர் பரமனுக்கு பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப அவருடைய சித்தம் அங்க செய்விக்க. அப்ப பிசாச எங்க தாய் ஊழ்ந்தான் அவன், அந்த இடத்துல அவன் திரும்ப நம்ம போக முடியாது. அதிகபட்சம் எங்க இந்த ஃபர்ஸ்ட் வேவனோடதான் சுத்துவான். நம்ம என்னமோ அவனுக்கு பயன் அவன் சிக்கவே கூடாது. சிக்கிண்டா என்ன ஆகும்? 5:14 சொன்ன மாதிரி ஆடம்பரம், மகிமை, அப்புறம் வேற என்னென்ன? ஆடம்பரம், திரள் கூட்டம், அப்புறம் களி கூறுதல், எல்லாம் போயிடும். அப்போ வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ பூமியில தேவன் மனுஷர் மத்தியில வாசம் பண்ணனா அங்க என்ன நடக்கணும்? பூமியில சமாதானம் உண்டாகணும். அதனாலதான் தாவீது ஆலயத்தை கட்டணும்ன்றப்ப இல்ல உன் நாட்டுல சமாதானம் இல்ல, கர்ப்பப்பிரப அவனுதான் அவன் நாட்டுல நான் சமாதானத்தை கொடுப்பேன். அதனாலதான் அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? சமாதானம். ரைட்டு. ஆனா யாவேத நிமித்தம் எதிரியா நாத்தான் கொடுக்கிறார். எதிரியான என்ன அர்த்தம்? யாவேதனுக்கு பிரியமான beloved of Yahweh God. ஆனா beloved இல்ல, ஒரு சாட்சி கொடுத்தாரு. இதோ என்னுடைய அன்பான குமாரன், இவரில் பெருமை அவன் இல்ல. அவன் ஆலயத்தை கட்டினா அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தான், மாம்சத்துல விழுந்தான் காலி. 1 2 3 4 நிறுத்தாம 100 200 செஞ்சுரி ட்ரிபிள் செஞ்சுரி நம்ம செஞ்சுரி பாட்டு அடிச்சுன்னு போயிட்டான்ட்டான். 1000 போயிட்டான். ஆமா, அவர்ல பிரியம் கிடையாது. யாருல பிரியமா இருக்கிறேன்? என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாரு அவர்தான். என் மந்திரத்துக்கு நடுக்கிறவதான் அவர்தான் அந்த ஆளுகை கொடுக்கிறேன். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் செய்தது. அப்ப யாருடைய கரம் இது செய்து? யார் செய்தது? இது இந்த ஆலயத்தை எடுத்து போட்டு, இந்த ஆலயத்தை எடுத்து போட்டு 3 நாள்ல இதை எழுப்புவேன். என்ன தேவன் ஆண்டவர் சேர்ந்து என்ன அழகா எல்லாத்தையும் பண்றாரு பாருங்க. ஐ ரிஜாய்ஸ் ரியலி. ஐ ஹோப் யூ ஆல். ஆனாலும் பெருமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறனே நோக்கி பார்ப்பேன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இந்த 2 என்ன நான் பிரிச்சுக்கணும்? இத 1 to 2, 3 to 4, அதுக்கப்புறம் 5 to 7, 1 and 2, 3 and 4, 3 and 4, 5 to 17, 18 to 24. 1 2த்துல உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறவள் எப்படி இருக்கணும்ன்றதை காமிக்கிறார்.
3 நாள்ல பொய்யானவர்கள், ஹிபாக்ரைட்ஸ், மாய்மாலக்காரர்கள். 5-17 தேவன் மெதுவா சொல்லட்டுமா? 1-2 வந்துட்டு மெய்யான ஆராதனை, உண்மையான ஆராதனை செய்யறவங்க. 3-4 அயோக்கியர்கள் அல்லது வேஷதாரிகள் அல்லது மாய்மாலக்காரர்கள், அப்படிப்பட்ட ஆராதனை. 5-17 தேவன் தாம் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். 18 இருந்து சகல ஜாதிகளை கூட்டி அவர் என்ன செய்ய போறார்? இந்த அதிகாரத்துல சம பண்ணிடுற, என்ன வெளிப்படுத்தல எல்லாத்தையும் சம பண்ற. சகல ஜாதிகளை கூட்டி என்ன செய்ய போறேன்? Regarding gathering all nations and what he is going to do. ஆலயத்துக்கு அங்க வர பண்ணுவாரு. ஆமா ஆமா. அதான் 20 சொல்றாரு, எருசலேம் பர்வதத்துக்கு வர பண்ணுவேன்னு சொல்றாரு. எல்லாரும் நைவேத்தியமா அவங்க கொண்டு வந்து. ஆமா ஆமா ஆமா. திருமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனே நோக்கி பார்த்து. கொஞ்சம் இங்கிலீஷ்ல வாசிங்க. ஜான். For all those things my hand has made, and all those things exist, says Yahweh. But on this one will I look, on him who is poor and of a contrite spirit, and who trembles at my word. Contrite spirit and tremble at my word. Anagi? Contrite in spirit and trembles at my word. He who is humble and contrite in spirit. அங்க போட்டுருக்கா ஜான் ஒன்னோடதுல? Yes. poorன்னு போட்டிருக்கு. poorன்னு போட்டிருக்கா? Poor and contrite. That's a better translation. Poor and contrite. Poor and contrite in spirit and trembles at my word. தமிழ் எப்படி போட்டிருக்கு? திருமைப்பட்டு ஆவியில், அந்த ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். ஆவியில் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு. ஆவியில் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனே நோக்கி பார்த்து. வசனத்துக்கு நடுங்கிறது என்னது? வசனம் நடுங்குதுன்னா வசனம் நடுங்குதுன்னா அது கை கொண்டு நடக்கிறது தானே பிரதர். தேவன் இது செய்யக்கூடாதுன்னாக்கா அது செய்யாத மட்டும் அப்படியே நடக்குது, கீழ்படியது தானே. வேற யாரும் சொல்லுங்க. எல்லாரும் காதல் ஒண்ணுதா? இல்ல சொல்லுங்க. சொல்லு. நம்ம தெரியாம ஏதாவது ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னும் போது தேவன் வார்த்தை மூலமா உணர்த்தும் போது நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு பயந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். காதல் ஒண்ணுதா? பண்ணாம அதை பேசாம வெரி குட். என்ன எல்லாரும் தப்பு பண்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்கிறவன் தான் அறிக்கை தேர்த்து விட்டு விடணும், இறக்கம் பெறுவான். இப்போ வசனத்தை நடுங்குறதுன்றது எப்படி? அதை விவரமா பார்ப்போம். வசனத்துக்கு நடுங்கிறது ஆவியில்
ஆவியில் திருமைப்பட்டு நொறுங்குண்டு. ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க போறோம். ஆவியில் சிறுமைப்பட்டு, ஆவியில் சிறுமைப்பட்டுனா எப்படி? இதுல மத்தேயுல 2 பேர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது கூட இங்க ஒரு எக்ஸாம்பிள் காமிப்பாருல்ல, வேற ஆவியில் சிறுமைப்படுது. தாவீது என்ன பிரதி? லவோதிக்கேய சபைக்கு சொல்லல, நீ நினைக்கிற நீ ரொம்ப ரிச்சா இருக்கிற இதுவா இருக்கிறேன்னு, ஆனா ஆக்சுவலா உன்கிட்ட சத்தியம் இல்லாதனால நீ ஆக்சுவலி யூ ஆர் புவர். அதை நம்ம ரியலைஸ் பண்றது. இந்த மாதிரி நம்மளுடைய ரைச்சஸ்னஸ் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தேவன் இல்லாம, நம்ம வந்து வார்த்தை இல்லாம நம்ம வந்து புவர். ஸ்பிரிட்ல வந்து நம்ம ஒன்றும் வச்சுக்க கொள்ள முடியாது, நமக்குன்னு ஒன்றும் கிடையாது. Good, to some extent you have touched the point. வேற என்ன சொன்னீங்க? தாவீது அவரை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுவார்ல. வேற மத்தேயு 5:3 சொல்றாரு ஆவியில அது எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது ரைட். அதான் கேக்குறேன். தானியேல் பண்ற விண்ணப்பம் அவர் ஆவியில நொறுங்குண்டு தானே பண்ணுவாரு இஸ்ரேல் மக்களுக்காக. நொறுங்குண்டு நான் கேட்கல, சிறுமைப்படுறது. நிறைய இது பார்க்க வேண்டியது. சரி, ஆவியில் நொறுங்குண்டு, ஆவியில் திருமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். இது என்னன்றத தேவனுக்கு சித்தமானால், ஆண்டவரோட வருகை தாமதிக்குமானால், நாம் உயிரோட போனால் வரவாரம் பார்ப்போம். நிறைய இருக்கிறது பார்க்கணும். பார்ட் 2 அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா எல்லாரும் தயவு செய்து இந்த அதிகாரத்தை ஒரு தடவை படிங்க. அடுத்த வாரம் வரப்ப பார்ப்போம். என்ன? ஆவியில் திருமைப்பட்டு நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். வசனம் 1 நல்லா பார்த்தோம். வசனம் 2 நிறைய இருக்குது உள்ள. அப்படியே அது ஒரு இந்த பலாச்சோள மாதிரி அது கட் பண்ற வரைக்கும் இதா இருக்கும். கட் பண்ண வரைக்கும் பார்த்தா நிறைய வரும். அது உள்ளுக்குள்ள நிறைய பொக்கிஷம் இருக்குது. நீங்களும் ஜெபிங்க. தேவன் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.